நீலகிரி மாவட்டம் உதகையில் 126வது மலர் கண்காட்சி வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை விடுமுறை நாளான இன்று அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், மலர் கண்காட்சி வருகிற 10ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் எந்த நிலையில இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மலைகளின் அரசு என்று அழைக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம், தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு மே மாதம் 126வது மலர் கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. இதற்காக 35,000 மலர் தொட்டிகளில் 75 இனங்களில் 388 வகையான ரகங்களில் மலர்ந்துள்ள மலர் மாடத்தில் அடுக்கும் பணியில் இன்று 3வது நாளாக பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே வார விடுமுறை நாளான இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் உள்ள பலவண்ண மலர்களை பார்த்து ரசித்து சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்பி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் படகு இல்லத்திலும் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கோடை வெப்பத்தை தவிர்க்க செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முதலியார் குப்பம் படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வார விடுமுறை, கோடை விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கோடை விடுமுறை மற்றும் கோடை வெப்பத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் படகு குழாமிற்கு குதூகலமாக சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய கோடை விடுமுறையில் கோடை வெப்பத்தை தவிர்ப்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முதலியார் குப்பம் படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகை தந்திருக்கிறார்கள். இங்கிருக்கக்கூடிய படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து அனுபவிக்க ஸ்பீட் போட், வாட்டர் போட், ஸ்கூட்டர், கியாப் போட், சிஸ்கோ போட் உள்ளிட்ட படகுகள் உள்ளன. வெப்பத்தை தவிர்க்க வரும் சுற்றுலா பயணிகள் மிக குளிர்ச்சியாகவும் இயற்கை சுற்றுச்சூழல் அடங்கிய இந்த குழாமில் தற்போது அதிகமாக குடும்பத்தினருடன் படையெடுத்து வருகிறார்கள். இயற்கையை ரசித்தவாறே படகு சவாரியும் மேற்கொள்ளுகின்றனர். அந்த வகையில் தான் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய முதலியார் குப்பம் படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்திற்காக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு ஏதுவாக ஒவ்வொரு படகு சவாரிக்கும் ஒவ்வொரு கட்டணம் என்ற வகையில் வசூலிக்கப்பட்டு வருகிறது. எனவே அவர்களின் வசதிக்கு தகுந்தாற்போல் கட்டணம் செலுத்தி படகு சவாரியை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். குழந்தைகளுடன் தற்போது படகு சவாரி மேற்கொண்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். கோடை வெப்பத்தை தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வெப்பத்திலிருந்து சற்று ஓய்வெடுப்பதற்காக இது போன்ற பயணிகள் சென்று வருகிறார்கள். அந்த வகையில்தான் முதலியார் குப்பம் சுற்றுலா தலத்தில் அதிக அளவிலான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியாக படகு சவாரி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.